ஓம் ஸ்ரீ வராகிதாயே போற்றி. என் அன்பு குழந்தை, எதை பற்றியும் யோசிக்காமல் உனக்காக இந்த வராகியம்மா கொண்டு வந்துள்ள மங்களகரமான குங்குமத்தை தொட்டுவிட்டாயல்லவா? இந்த நொடியிலிருந்தே நிச்சயமாக இனிமேல் உன் வாழ்க்கை ஏறுமுகமாய் மாறத் தொடங்கிவிடும். நல்லது நடக்காதா என எதிர்பார்த்து எதிர்பார்த்து ஏக்கத்தோடும் எதிர்பார்ப்போடும் காத்திருந்த உன் கைகளில் நீ எதிர்பார்த்தது எல்லாம் இப்போது உனக்காகவே கொண்டு வந்து ஒப்படைக்கப் போகிறேன். உன்னுடைய பலவீனமெல்லாம் மறைந்து போய் உன்னுடைய பலமும் உன்னுடைய திறமையும் சேர்ந்து உனக்கான வெற்றியை உன் வாழ்வில் வரவழைக்கப் போகிறது என் செல்லமே. நீ எதிர்பார்த்த விஷயம் நல்லபடியாய் நடக்கப் போகிறது என்பதை உனக்கு உணர்த்தும் விதமாகத்தான் இப்போது என் மடியில் குங்குமத்தை ஏந்தி கொண்டு இந்த வராகியம்மா உன்னை பார்க்க வந்தேன். இல்லை தாயே, என் வாழ்வில் எந்த மாற்றமும் வரவும் இல்லை, மகிழ்ச்சி எனக்கு கிடைக்கவும் இல்லை. விதி வளர்த்த பாதையில் என்னுடைய வாழ்க்கையே ஒரே துன்பமாகவும் துயரமாகவும் நகன்று போய்கொண்டே இருக்கிறது என கலங்கிக் கொண்டே இருந்தாயல்லவா? இனிமேல் நடக்கப் போகிற அற்புதங்களை பார். கைகளில் நிறைய நீரை அள்ளி எடுக்கும்போது கைகளின் இடுக்கின் வழியே நிறைய நீர் நழுவி வழுகி சென்று கீழே விழுந்துவிடும் அல்லவா? அதே போல்தான் உன் மனம் நிறைய நீ என்னை ஏந்தி கொள்ளும் போது உன் மனதின் தேவையில்லாமல் இருக்கக்கூடிய கவலைகளும் கஷ்டங்களும் பிரச்சனைகளும் தானாகவே உன்னிடமிருந்து வெளியேறி போய்விடுமேன் செல்லமே. அதன் பிறகு உன்னுடைய துன்பங்களும் துயரங்களும் கஷ்டமும் பிரச்சனைகளும் சிக்கல்களும் கூட சரியாகி உன்னுடைய எதிர்பார்ப்பும் ஏக்கங்களும் கனவுகளும் அப்படியே நிகழும். உன் வாழ்க்கையில் நீ எல்லா விஷயங்களையும் பெறுவதற்கான நேரம் வந்துவிட்டது. தேவையில்லாமல் உன் மனதை கசக்கி பிழிந்து கொண்டிருக்கும் சில ரகசியங்களையும் உண்மைகளையும் அப்படியே தூக்கி தூரமாய் போட்டுவிடு. உன் கண் எதிரிலேயே என்ன நடக்கிறதோ அதுதான் உண்மை. அதை சரியாக தீர விசாரித்து புரிந்து கொள்ள வேண்டும் என்பதில் தெளிவாய் இருந்து கொள்ளேன் செல்லமே. தேவையில்லாமல் உன் மனதில் உன்னுடைய பலவீனத்தை பற்றி யோசித்து நீ வருத்தப்படவே கூடாது. எதுவாக இருந்தாலும் சரி, யுகமே மாறினாலும் சரி, சில மனிதர்களின் மனதென்பது ஒருபோதும் மாறப்போவதில்லை. நீ முதலில் உன் வாழ்வில் கெட்டதை நினைத்து கவலைப்படுவதை நிறுத்திவிட்டு எல்லாமே நல்லதாக நடக்கும், எல்லாமே சரியாகும் என நம்பிக்கையை வரவழைத்துக்கொள். உன்னுடைய வளமான வார்த்தைகளும் நம்பிக்கை நிறைந்த வார்த்தைகளும் நிச்சயமாக உனக்கு வெற்றி வாகையை சூடிவிடும் என் செல்லமே. உன்னுடைய உயர்வான சொற்கள் தான் உன் வாழ்க்கைக்கான உத்வேகமாக மாறப்போகிறது. நீ இனிமேல் யாரை பார்த்தும் குறை சொல்லும் சொற்களையோ குற்றம் செய்யும் சொற்களையோ பேச வேண்டாம். ஏனெனில் மற்றவர்களை நீ பார்த்து பேசுகிற இழிவான சொற்களும் பழி போடும் சொற்களும் உனக்கு பாவத்தை தானே கொண்டு வந்து சேர்க்கும். நீ புண்ணியம் செய்யக்கூடிய சிறந்த ஆத்மா. அப்படி இருக்கும்போது பழிபாவத்துக்கு அஞ்சி வாழ்கிற நீ இதற்காக கோபப்பட்டும் வருத்தப்பட்டும் மற்றவர்களுக்கு சாபம் கொடுக்கிறாய். எதை பற்றியும் யோசிக்காமல் நல்லதோ கெட்டதோ எதுவாக இருந்தாலும் இந்த வராகி அம்மாவிடம் உன் வாழ்க்கை பொறுப்பை ஒப்படைத்து விடு என் செல்லவே. கண்களை அகல விரித்தாலும் மனக்கவலை என்பது காலம் முழுவதும் உன்னுடனே இருக்கும் என்று சொல்வது போல தேவையில்லாத கவலைகளை நினைப்பதை இப்போதே மறந்துவிடு. இனிமேலும் உன்னை சுற்றி நல்ல விஷயங்கள் நிறைய நடக்கும்படி நான் பார்த்து கொள்கிறேன். வாழ்க்கை என்றாலே தொல்லைகளும் தடைகளும் கவலைகளும் பெரும் குழிகள் போல வந்து உன்னை கீழே விழுக தள்ளிவிடத்தான் செய்யும். அதுதானே வாழ்க்கையின் ரகசியம். தடைகள் வந்தாலும் சரி, தடங்கல்கள் வந்தாலும் சரி, கவலைகளே உன் கண்ணெதிரில் வந்து நின்று உனக்கு தொல்லை கொடுத்தாலும் சரி, அத்தனைக்கும் நான் முற்றுப்புள்ளி வைப்பேன் என்ற நம்பிக்கையோடு உன் வாழ்க்கையை கடந்து வா என் செல்லமே. கடும் கவலைகளினால் உன்னுடைய மனமானது சீரும் காலை போல கண்களில் கண்ணீரோடு பெருகி ஆறாக ஓடிக்கொண்டிருக்கிறதா? அமைதியாக நிற்பதை கூட நீ அவமானமாகத்தானே யோசிக்கிறாய். எல்லாம் நான் அறிவேன் என் செல்லமே. நீ ஒருபோதும் இனிமேல் கலங்கவே கூடாது. என்னை வணங்கும் என் அன்பு பிள்ளையான உனது துயரமான சூழ்நிலையிலிருந்து நான் உன்னை காப்பாற்றி உன் வாழ்க்கைக்கு தேவையான வளத்தையும் நலத்தையும் கொடுக்க போகிறேன். உன்னுடைய மனமானது பல வருடங்கள் பின்னோக்கி சென்று பொறுமையினால் காலத்தை தள்ளிவிட்டு இப்போது நல்லது நடக்கும் என்ற நம்பிக்கையோடு என்னை நோக்கி வந்திருக்கிறாய். எல்லாமே நான் அறிவேன், கலங்காதே என் செல்லமே. உன் மனதிற்கு என்றுமே மூப்பு கிடையாது. நீ உன் வாழ்வில் புரியாத போக்கை தானே வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். எது நடந்தாலும் அதற்கு எதிராக எதிர்நீச்சல் போட்டுக்கொண்டு புரிபடாத வாழ்க்கையை பிடிபடும் வாழ்க்கையாக எல்லா வகையிலும் சரி செய்து கொண்டும் நீ உன் வாழ்க்கையை கஷ்டப்பட்டு வாழ்ந்து கொண்டிருப்பது எனக்கு தெரியும்.
இருந்தாலும் ஒற்றை வார்த்தைகளால் இருதலை கொள்ளி எலும்பு கஷ்டப்படுவது போல உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்களால் நீ மன தெளிவடையாமல் சோர்ந்து போய் போராடிக்கொண்டே வாழ்க்கையை வாழ்வதை தெரிந்ததால்தான் உன்னை காப்பாற்ற நான் வந்தேன். இனி எல்லாமே உனக்கு நல்லதாகத்தான் நடக்கும். உன் மனம் தெளிவடைவதைப் போல நான் உன் வாழ்வில் தெளிவையும் உண்டாக்குவேன் என் செல்லமே. இந்த வராகி அம்மாவை மனதார நினைத்து வழிபட்டாலே போதும். நீ ஆசைப்படக்கூடிய அத்தனை விஷயங்களையும் உனக்காக நான் செய்து கொடுப்பேன். பணம் என்பது ஒரு பூகம்பம் வெடிப்பதைப் போலதான். நீ எதற்கும் கவலை கொள்ள வேண்டாம். யாருக்கு எப்போது எதை கொடுக்கணுமோ அதை தகுந்த நேரத்தில் நான் கொண்டு வந்து சேர்ப்பேன் என் செல்லமே. எதை பற்றியும் யோசிக்காமல் நீ அமைதியாக நிற்பதை பார்த்தால் நான் என்னதான் செய்வது? உன் வாழ்க்கை பாதையை இந்த வராகி அம்மா படிப்படியாக உயர்த்துவேன். உன் மனமானது எப்போது மகிழ்ச்சியான சூழ்நிலையில் இருக்கும்படி உனக்கு நல்லதை மட்டுமே நடத்தி கொடுக்கிறேன் என் செல்லமே. நீ இனி ஒருபோதும் கலங்க வேண்டாம். நான் உனக்காக உன் மனம் குளிரும் விதமாகத்தான் இப்போது உனக்கானதை உன் விருப்பத்திற்கு ஏற்றாற் போலவே நடத்தி கொடுக்க வந்துள்ளேன். இஷ்டப்பட்டாலும் சரி, கஷ்டப்பட்டாலும் சரி, மன மாற்றத்திற்கு இடம் தராமல் வாழ்க்கையை ஒரு எந்திரம் போல நீ வாழக்கூடாது. கொஞ்சம் பொறுத்திரு. கவலைப்பட்டு கொண்டும் கலங்கிக் கொண்டும் இருக்கும் உன்னுடைய நல்ல மனதிற்கு நான் அத்தனை சந்தோஷங்களையும் கொடுத்து உன்னை ஏற்றம் பெற்ற ஆளாய் வாழ வைக்கப் போகிறேன். நல்ல மாற்றங்கள் இனி உன் வாழ்வில் வந்து சேரும் என் செல்லமே. நீ நினைத்தது நடப்பதற்கு முன்பாக எவ்வளவு தடைகள் வந்தாலும் சரி, அல்லது தடங்கல்களே வந்தாலும் சரி, என் அருளால் உன் மனம் அமைதி பெற்று வாழும்படி எல்லா நலத்தையும் வளத்தையும் நான் உனக்கு கொடுக்க போகிறேன். உன் வாழ்க்கை என்பது அருந்து போன பட்டத்தின் வாள் போல ஏற்றமும் இரக்கமும் இல்லாமல் இங்கும் அங்கும் அலைபாய்ந்து அலைக்கழிந்து பறந்து கொண்டே இருக்கிறதா? கவலைப்படாதே. வாழ்வில் நடக்கக்கூடிய விஷயங்களால் நீ ஒருபோதும் தோற்று போக மாட்டாய். ஏனெனில் இந்த வராகியம்மா நான் இருக்கும்போது உனக்கென்ன கவலை? உனக்கான நல்ல காலம் இப்போது பிறக்கப் போகிறது. நீ கை நிறைய சம்பாதிக்கப் போகிறாய். ஏரிக்கரை மேல் ஏறி பட்டம் விட்டது போல உன் வாழ்க்கையானது மிக உயரமாக பறந்து கொண்டே இருப்பதை பார்த்து எல்லாரும் மூக்கின் மேல் விரல் வைத்து ஆச்சரியத்தோடு பார்க்கத்தான் போகிறார்கள். நீயும் உன்னுடைய குடும்பமும் மகிழ்ச்சியாக வாழும்படி, உன்னுடைய முகம் புன்னகையால் சிவக்கும்படியும் உங்களுக்கான எல்லா நல்ல விஷயத்தையும் நான் நடத்தி கொடுக்க வந்துவிட்டேன் என் செல்லமே. என் ஆசீர்வாதம் எப்போதும் உனக்கு உண்டு. கடலில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் ஒன்று சேர்ந்தாலும் கூட ஒரு கப்பலை மூழ்கடிக்க முடியாது. ஆனால் கப்பலுக்குள் ஒரு சிறு ஓட்டை இருந்து அதன் வழியாக கொஞ்சம் தண்ணீர் வந்து கொண்டே இருந்தாலே போதும். அங்கு இருக்கக்கூடிய எல்லார் வாழ்க்கைக்கும் அது பிரச்சனையாக வந்துவிடும் அல்லவா? ஆக விஷயம் பெரிதோ சிறிதோ முக்கியமல்ல. எது பிரச்சனையை உண்டாக்கும் என்பதை புரிந்து கொண்டு கவனத்தோடு நடந்து கொள். ஒருபோதும் யாருக்கும் பயந்து பேச வேண்டாம். உன் வாழ்க்கையில் நீ வெற்றி பெறுவதென்பது உனக்கான தலைவிதியாகவும் உனக்கான அங்கமாகவுமே மாறிவிட்டது. தளராத இதயம் உள்ள உனக்கு எந்த விஷயமும் தோல்வியை தராது என் செல்லமே. என்னால் நீ எதுவும் இதற்காகவும் கஷ்டப்படக்கூடாது என்றுதான் உனக்கான விஷயங்களை சரி செய்ய நான் வந்துள்ளேன். இனிமேலும் உன் எதிர்பார்ப்பை ஏமாற்றாமல் நீ நினைத்த நல்ல விஷயங்களையெல்லாம் உனக்கு நடத்தி முடிப்பேன். தடைகள் எல்லாமே விலகி சந்தோஷமான வாழ்க்கையை வெற்றிகரமாய் நீ வாழப்போகிறாய் என் செல்லமே. இனி எல்லாமே உனக்கு நல்லதாக நடக்கும். ஓம்